கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் சொல்லுங்க. 9440 80345. கிண்டி ஏரியா மேடம். மேடம் பூந்தமல்லி ஹைவேஸ் டவரில் தான் கடைசி அந்த நம்பர் ட்ரேஸ் ஆயிருக்கு. பூந்தமல்லி ஹைவேஸா? இதுல எந்த அபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்க. அவன் கால் அட்டன் பண்ண உடனே சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு எக்ஸாக்ட் லொகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். என் ஃபோன்ல இருந்து பண்ண எடுக்க மாட்டான். உங்க ஃபோன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? அட்டென்ட் பண்ண மாட்டான். இன்னும் அந்த 2 பேரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. சொல்லுங்க. டைம் இல்ல, சீக்கிரம். மேடம் இப்போ அந்த நம்பருக்கு இன்கமிங் கால் வந்திருக்கு. அவன் அட்டென்ட் பண்ணான்னா லொகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சொல்லு. நீ சொன்னது சரிதான். அசிஸ்டன்ட் கமிஷனர் வீடு. வீட்டுக்குள்ளே நிறைய போலீஸ் இருக்காங்க. ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், இவர்கிட்ட ஃப்ளாட்டுக்கு வா. நீ இங்கே இருக்கக்கூடாது. சேஃபான இடத்துக்கு போகணும். சீக்கிரமா. ராமானுஜம் அபார்ட்மெண்ட்டா? இந்த அபார்ட்மெண்ட்லயா? 4 ஃப்ளோர் 40 ஃபிளாட். எந்த ஃபிளாட்ல இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்ப? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லா டோரும் ஓபன் ஆயிருச்சு அங்கிள். செகண்ட் ஃப்ளோர்ல 2B அப்புறம் 2F ஓபன் ஆகலாம் அங்கிள். டே லூசு, 2Fல அங்கிளும் ஆண்டியும் வேலைக்கு போயிருக்காங்க. நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. தேர்ட் ஃப்ளோர்ல ஜிடி திறக்கலாம் அங்கிள். 4th ஃப்ளோர்ல போர்ட்டி திறக்கலாம் அங்கிள். கண்டுபிடிச்சிட்டேன். தீவிரவாதி 3Dல தான் இருக்கான். எஸ். டேய், அது நம்ம ஃபிளாட்ரா. 4Dல யார் இருக்கா? காயத்ரி அக்கா கருப்பா இருப்பாங்க. போனிடெயில் போட்டிருப்பாங்க. எங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க.
சீக்கிரம் வாடா அந்த காலை கட்டு தாண்டி போ சீக்கிரம் அதை எடுத்துட்டு வா. டேய் சீக்கிரம் வாடா கட்டு காலை கட்டு டேய் அது ஏன் கால்றா ஐயோ சாரிப்பா ஆளை காட்டா சீக்கிரம் கட்டுறா சொல்லு மது. இந்த காலை ரெக்கார்ட் பண்ணு வண்டியடி சீக்கிரம் போ போலீஸோட ஆளுங்க தான் பேப்பர்லயும் ஆளுங்கன்னு போட்ட 2 பேரும் போலீஸோட ஆளுங்க பிளான் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு பாம்பு வைக்கிற லொகேஷன் லொகேஷனை டிராஃப்டா சேவ் பண்ணிட்டேன். காலையில் 8 மணிக்கு மெயிலில் இருக்கிற டிராஃப்டை படிச்சுட்டு 4 பேர் அவங்கவுங்க லொகேஷன்ல பாம்பை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாளை காலை 9 மணிக்கு சிட்டியில் பாம்பு வெடிக்கிறது தான் எவனாலையும் தடுக்க முடியாது.